இன்னைக்கான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினா பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானங்கட்ட டாஸ்க்கை எப்படா முடிப்பார் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா முடிச்சு வச்சுட்டாருங்க. நான் நினைச்சேன் வேலைக்கிழமையே முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இல்ல நாங்க இதை வச்சு தான் கண்டென்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க. நான் கூட இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க் மூலமா எக்கச்சக்கமா கண்டென்ட் கொட்டுமான்னு பார்த்தா போன சீசன்ல இருந்து கண்டென்ட்டை கடன் வாங்கி இந்த சீசன்ல கண்டென்ட் பண்றானுங்க. அட மானங்கட்ட டாஸ்கா இருக்கு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ ஒரு வழியா முடிச்சதுக்கு நன்றி பிக் பாஸ். இதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி டாஸ்க்கை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. முடியல, சத்தியமா முடியல, போதுன்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் கொடுத்துடாதீங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ், ஏன்னா ஏகப்பட்ட பேர் வன்மத்தை கொட்டாங்க. குறிப்பா பார்வதி இருக்காங்களே, அவங்களோட எப்படி சொல்றது 3 நாளா உழைச்சி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய ஆபத்து சொல்லிட்டாரு பிக் பாஸ். பிளஸ் கண்டஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்னொரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மரா ரம்யாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா இது ரம்யா பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அதுவும் என்னன்றது பார்க்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா காண்டாயிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா எஃப்ஜேக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருல, சோ அந்த இடத்துல இருந்து கிளியரா புரிஞ்சிக்க முடியுது. அதாவது நீ வாண்டடா ஜெயிலுக்கு போறது வந்து ஆசைப்பட்டு ஒன்று பண்றேன்னா, அப்ப நான் ஆசைப்பட்டு ஒன்று பண்றேன் அப்படின்ற மாதிரி போன வாரம் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன வினோத் தேவையில்லாம பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, யாருக்கோ போட ஸ்கெட்சில் இந்த ஆடு வந்து தேவையில்லாம மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விக்கல் செக்மெண்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இன்னும் 2-3 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். மெயினாக இப்போ இந்த விக்கல் சீக்கிரம் இருக்கார்ல, இவரை பற்றி பேசினாலே உடனே கமெண்ட்ஸில் சில பேர் வந்து கேட்குறீங்க, என்ன ப்ரோ வன்மத்தை கொட்டுறீங்க அவர் மேலேன்னு கேட்குறீங்க. நடக்கிறத சொன்னால் வன்மமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியே பேசுகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் எடுத்தோன்னே இந்த கிரெடிட்ஸை வந்து நம்ம திருடிடலாம். அதாவது பார்வதி வந்து இந்த மாதிரி சேலையை திருடினதுக்கு அவ்வளோ கோவப்படுறாள். ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வசந்தியா அந்த மேடம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட்ஸ் அவங்க செஞ்ச உழைப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் சொல்லி தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கொந்தளிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் ஒரு ஐடியா கொடுக்குற நல்ல ஐடியா தான், எல்லாம் ஓகே வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸை திடுற மாதிரி ஒன்று பண்றாங்க. அந்த இடத்துல பார்வதி கோவப்படுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா பார்வதி இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சீரியஸ்லி சொல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது நீ இப்போ என்ன உனக்கு கிரெடிட்ஸ் என்ன வேணும், நீ சொல்லி தான் நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன், ஓகே எடுத்துட்டு போங்க தங்கம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ண நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா பார்வதி இது இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலே சொல்றேன், அவங்க 3 நாள் அடி வாங்கினாங்களே, ஸோ அதனால கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணா அடிங்கடா, கடைசி ஒரு நாள் தானே, நான் இந்த நாள் மட்டும் தாங்கிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சோதிச்சானுங்க. 4 நாளும் பாத்தீங்கன்னா பார்வதி வச்சு செஞ்சுட்டானுங்க. ஆனா அவ்வளோ வச்சு செஞ்சும் கடைசியில் என்ன சொல்லிட்டானுங்க, பார்வதிக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க முடியாதுன்ட்டானுங்க. அப்போ சொன்ன காரணங்கள்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இதுக்கு பார்வதி எப்பவும் போலமே ஆடி இருக்கலாமே, எப்படி இருந்தாலும் என்ன பெஸ்ட்டாக சொல்ல போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க எப்பவும் போல பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாகவே ஆடி இருப்பாங்க. இப்பயும் வில்லத்தனமாக ஆடலன்னு சொல்ல வரல, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாமியை கூட வேண்டாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கோவத்தை என் வாயை எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பவர் கொடுங்க கடவுளே, எனக்கு ஒரு நாள் தாண்டிட்டேனா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பண்ணியும் கடைசியில் இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ ஒருத்தவங்களோட எஃபர்ட்டை வந்து இவங்க மதிக்க மாட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது குறிப்பாக நான் சொல்ல வரது என்னன்னா விக்கல் சீக்கிரம் ஒரு மெயினான காரணம்னு சொல்லுவேன். அது ஏன் நான் அதுக்கு அடுத்து சொல்றேன், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் மேட்டர், அதாவது இந்த முட்டை பிரச்சனை வந்ததுல, அதுக்கு நடுவில் அந்த வியானா கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி இவங்க ஊத்துறதும் விக்கல்ஸ் தண்ணி ஊத்துறதும் அப்படி நம்ம கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பெட்ல தண்ணி ஊத்துச்சுல, இதே இது மலையாள பிக் பாஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் எல்லாம் கோவப்பட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவமே படல. பெட்ல எடுத்து தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா எப்படி சொல்ற, ஹவுஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெட்ல தண்ணி ஊத்துறதுன்றது அது ஒரு விளையாட்டு இல்லை, அது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணுற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஃபீல் ஆகுது. மற்ற பிக் பாஸ் எல்லாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது நடந்ததுக்கு செம்மையா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை விக்கல் சீக்கிரம் வந்து முட்டை கேட்குறாருங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா பீட்ரூட் வந்து அந்த சாப்பாடு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அமித் வந்து நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க விக்கல்ஸ் உனக்கு மட்டும் தான் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் முட்டை வேணும்னு கேட்டோம். அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, நான் போய் சாப்பிட போகிறேன். அமித் வந்து போய் போட்டு கொடுக்குறேன்னு போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு கொந்தளிச்சு ஒரு மாதிரி எந்திரிச்சு போனா இருப்பாருங்க. விக்கல்ஸ் உனக்கு என்ன சோறு போடாமல் இருந்தாங்க, சோறு போட்டாங்க, உனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல, மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, உனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல, அதுக்குள்ளே என்ன ஓவரா கொந்தளிக்க அந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க. இதை சொன்னா உடனே விக்கல்ஸ் மேல வன்மன்றானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன் ட்ரிகர் ஆகுது. என்னடா இவன் ஏன் இவ்வளோ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றான்? என்ன இருந்தாங்க ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்களும் சாப்பாடு தானே சாப்பிட போறாங்க, நீ சாப்பிட்ற உனக்கு பிடிக்கலன்ற அதே சாப்பாடு தானே சாப்பிட போறாங்க. அப்ப அந்த சாப்பாடை சாப்பிட போகும்போது சரி ஓகே அமித்து போட்டு கொடுக்குறேன்றாருல, உட்காந்தா என்ன உனக்கு அந்த அப்படியே கொந்தளிச்சு எந்திரிச்சு ஓடுற எத்தனை போய் கொட்ட போற, அப்புறம் நானே சாப்பிட்றேன் ஏன் முன்னாடியே நீயே சாப்பிட வேண்டியது தானே, ஏன் முட்டையை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி உன்னால சாப்பிட முடியாதா, பொறுக்க முடியாதா?
அதுக்குள்ள சோறு இருக்குல்ல, அந்த சோறு தின்ன வேண்டியதானே. எனக்கு சத்தியமா சொல்ல செம காண்டாயிடுச்சு. அது ரொம்ப ஓவரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் விக்கல் விக்ரம் தோணுதுங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்றாருல, அதான் செம கடுப்பா இருந்தது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆசினி இருக்காங்களா, மீஷோ ஆசினி, அவங்கள மட்டும் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆசினி நீங்கள் 3 நாளாக பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா டாஸ்க்கில் அவங்களும் ஓவராக பண்ணாங்க, அதே மாதிரி டாஸ்க்கில் இவங்களும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ஓகே தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போனோன்னா அவங்களுக்கு வாட்டமாக போயிடுச்சு. ஏன்னா வார்டன் இருக்கார், குட்டி வார்டன் இருக்காரு, குட்டி வார்டன் கூட உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போன அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 சீசன் 1 இதில் இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நாளை ஓட்டினாங்க. இன்னைக்கு வந்து கண்டென்ட்டை ஓட்டினாங்க. 1 hour எபிசோடில் ஒரு 20 நிமிஷத்தை ஓட்டினாங்க. அதுதான் நடந்தது. ஆக்சுவலாக கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து சீசன், அதாவது முன்னாடி சீசன், பக்கத்து வீட்டுன்ற மாதிரி, ஸோ முன்னாடி சீசன்லேருந்து கடன் வாங்கி இன்னைக்கு வந்து கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன சீசனில் என்னென்ன பண்ணாங்க, எப்படி அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஒரு வேளை பிக் பாஸ் முடிச்சு வைக்கிறாரு. எப்பா போதுண்டா, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த கண்டென்ட் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு, அதாவது இது வரைக்கும் எல்லா சீசனும் அந்த ஸ்கூல் டாஸ்க்கை விட இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. சீரியஸ்லி நிறைய பேர் வெறுத்துட்டாங்க. என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா இவ்வளோ மட்டமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுத்தமாக கண்டென்ட்டே வரலங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மரில் இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்களே ரம்யா பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியல. இன்னொன்று விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, நல்லா ஃபன்னாக பண்ணீங்க, க்ரியேட்டிவாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், க்ரியேட்டிவாக அப்படி என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க, எனக்கு புரியலையேடா. அங்கே என்ன, ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஃபன்னு வந்து விக்ரம் பண்ணுறாருங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டுது. ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா, விக்ரம் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபன் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது புரியல. மேபி பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் விக்ரம் வந்து எஃபர்ட் போடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக விக்ரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லையுமே எஃபர்ட் போடுற, அப்படி 100% எஃபர்ட்டை போடுறாரு. ஆனால் அது ஃபன்னாக கன்வெர்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னாகவே இல்லை. விக்ரமை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கேம் நம்மளுக்கு என்னன்னா, அதாவது விக்ரம் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கேம் பண்றாரு. அவர் காமெடியன் நம்ப வச்சார் பாருங்க, அதுதான் பெரிய ஸ்கேம். வீட்டுக்குள்ள இருக்கல நம்பிட்டான், இவன் காமெடி தான் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்பிட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் வந்து காமெடி பண்ற மாதிரி இல்லை, நிறைய இடத்துல வன்மத்தை கொட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனால் ஃபன் பண்ணுறேன், அது ஒரு அவரோட ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அதில் டபுள் மீனிங்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ண முடியாதனால ஒரு ஃபன் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகலாம் விட்டுட்டு போயிடணும். அப்பயும் நான் பண்ணுவேன், வலுக்கட்டாயமே பண்ணுவேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெளியே ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. மேபி வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. ஸோ இதுக்கடுத்து அது வேறு ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார், விக்லர்னு ஒரு கேரக்டர், நல்லா இருந்ததான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்ம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னது அதுனா சொல்லுவாங்க ஹாஸ்டலா, ஓகே ஹாஸ்டலா இல்லை வந்து ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்வதிக்கு மூஞ்சி செத்து போச்சு. என்னடா 3 நாளாக நம்ம உழைப்பு போட்டுமே, இவ்வளோ உழைச்சும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஸ்கூல்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஆக்சுவலாக இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஃபன்னாக இருந்தது, ஹாஸ்டலில் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களே. ஆனால் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. விக்கல் சீக்கிரம் தான் இது ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, ஹாஸ்டலில் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஹாஸ்டலில் இருக்க அந்த வசந்தி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அடிக்கடி கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 நாளில் ஆக்சுவலாக யாரை வந்து இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ட்ரிகர் பண்ணாங்க. ஏன் இன்னைக்கு காலைல கூட விக்கல் சீக்கிரம் எதுக்கு வசந்தியை ட்ரிகர் பண்ணுறாங்க, எஃப்ஜேவை ட்ரிகர் பண்ணல? ஏன் அப்போ அவங்களோட டார்கெட், விக்ரமோட டார்கெட்டு அங்கே இது பார்வதியாக மட்டும்தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணணும்னு பண்ணுறீங்க, அவங்க ட்ரிகர் ஆகாமல் இவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயம். அதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கணும், ஆப்வியஸாக கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் ஆகாமல் இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் கனியை ஏன் ட்ரிகர் பண்ணல, கனியை ட்ரிகர் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே. அதாவது கனியம்மா வந்து நல்லா தானே பண்ணுறாங்க, கனியை ட்ரிகர் பண்ணி பாருங்க. அவங்க அப்போ ட்ரிகர் ஆகாமல் இருந்திருந்தா அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஒருத்தவங்களை போட்டு நாள் முழுக்க 4 நாளாக வச்சு நோண்டிட்டானுங்க. நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் பேசவே இல்லை. பார்வதி அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது, நம்ம அடிச்சுட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து, ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி பீஸ் தான் அது. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த இடத்துல 4 நாளாக போட்டு நோண்டானுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில இடத்துல கோவப்பட்டாங்க. டேய் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையடா விஜய் சேதுபதி சார், தயவு செஞ்சு நீங்களாவது ஒன்று சொல்கிறேன், அந்த பொண்ணு ஏதோ ஒன்று உழைச்சிருக்கு, ஓகேங்களா. பார்வதி மேலே 1008 விமர்சனம் இருக்குது, கருத்து வேறுபாடு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 4 நாளாக ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்கு. அந்த எஃபர்ட்டுக்கு இவராது வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், நல்லா பண்ணமா, மற்றவங்களாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் ஒன்று சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டானுங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா சும்மா இல்லை, எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை, நிறைய இடத்துல ஓபி அடிச்சிட்டான். அப்படின்னும் போது சிங்கிளாக உட்காந்து இவ்வளோ வேலையை செஞ்சு அதை மேனேஜ் பண்ணி இந்த டாஸ்க்கை வந்து கடைசி வரைக்கும் அந்த இதுலேருந்து கேரக்டர்லேருந்து வெளியே வராமல்
தட் மீன்ஸ் என்னால் முடியாதுடா போங்கடா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போகாமல் கடைசி திருப்பி வந்து செஞ்சாங்கல்ல. நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு காலைல கிட்டத்தட்ட 4 மணிக்கோ என்னமோ நினைக்கிறேன் அவங்க முடிக்கும் போது. ஸோ அவ்வளோ தூரம் பாத்திரம் கழுவி எல்லாத்தையும் போய் படுத்து திருப்பி இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து முழிச்சிட்டு இருந்து வேலை செஞ்சு சீரியஸ்லி சொல்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம். இதை சொன்னால் ஒன்று பிஆர்ன்றானுங்க. டேய் என்னடா கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களாடா, கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம லைவும் பார்க்குறதுனால சொல்கிறேன். உண்மையில் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தது தப்புன்னு சொல்ல, ஏன்னா டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கோப்ல வந்து நல்லா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா டீச்சர்ஸ் இந்த அளவுக்கு நோண்டாங்களா எனக்கு அதுதான் புரியல. இப்போ வியானா வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட சின்ன அந்த எப்படி சொல்ல சில ஸ்கூலுக்கு வர மாட்டேன் இப்படின்ற மாதிரி நோண்டிட்டு இருக்குல்ல, இது தப்புன்னு சொல்றாங்களே. அப்ப விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை நோண்டுறதும் தப்பு தானே. இப்போ வியானா பண்ணுறது டார்ச்சர், இவங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு வந்து டார்ச்சரானா அதே மாதிரி விக்ரம் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் டார்ச்சரு, ஹாஸ்டலுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு. அப்போ இது விக்ரம் பண்ணுறது மட்டும் பெஸ்ட்டாக போகுது, வியானா பண்ணுறது ஒஸ்ட்டாக போகுதுன்னா என்ன இதில் எங்கே என்ன நடக்குதுங்க? அப்படியே விக்ரம் சொல்கிறத வேதவாக்கா நம்புறானுங்க. எனக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடே வருது. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல, விக்ரம் இப்போ பார்வதியை டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாரு. அப்படின்னும் போது இவரு ஒரு ஸ்டாஃபை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வியானா பல ஸ்டாஃபை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்குது. அதோட கேம் பிளேனா, இது இவனோட கேம் பிளே. ஆனால் அது ஒஸ்ட்டாக மாறுது, இங்கே பெஸ்ட்டாக மாறுது. எப்படி? இதுதான் ஃபேவரட்டிசம். என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் பக்கா ஃபேவரட்டிசம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 ஓட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துருச்சு, விக்ரம் வந்துருச்சு. நான் கூட விக்ரம தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், சொல்லி இருந்தானுங்க செம்ம கடுப்பாக இருக்குங்க. சரி ஓகே விக்ரம் சொல்ல வேற யாரா சூஸ் பண்ண போகிறானுங்க அப்படின்னு பார்த்தா ரம்யாவை சொல்லிட்டாங்க. எனக்கு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கவே முடியல. மேபி அந்த திருக்குறள் சொன்னதில் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டானுங்க போல. ஓகே ஒரு பொண்ணு வந்து படிக்கல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எப்படி சொல்லுது இப்போ தான் கற்றுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னும் போது அந்த பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது ஒரு எஃபர்ட் போட்டிருக்கலாம் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, மக்களுக்கு வந்து யாரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்ற கேள்வி தான் கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாரையுமே பிடிக்கல, அது வேறு விஷயம். இருந்தாலும் ரம்யா சொன்னது வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு எஃபர்ட் போட்டாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரஜனுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டீச்சர் பிரஜன் பண்ணார், நல்லா ஒரு எஃபர்ட் போட்டார், கோவத்தை குறைச்சி ஒரு எஃபர்ட் போட்டார் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அதை விட அதிகமாக அமித் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் இல்லை நிறையவே எஃபர்ட் போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் ஒரு மாதிரி கம்போஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க. எனிவேஸ் பிரஜனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஏன்னா எஃப்ஜேவோட டார்கெட் என்னது, அது டார்கெட் மீன்ஸ் அவங்க பேசிக்கல, இருந்தாலும் அவங்களோட டார்கெட் என்னது, இந்த மாதிரி நம்ம வந்து ஜெயிலுக்கு போடணும் எஃப்ஜேக்கு தெரியும், ஏன்னா ஒன்றுமே பண்ணல அப்படின்றதுனால. ஸோ கூடவே வியானாவுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டார்கெட் இருந்தது. அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு அலோரா ரொம்பவே துடிச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டீச்சர் வந்து ஓட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஓட் பண்ணும்போது ப்ளஸ் எஃப்ஜே இது பார்வதி இவங்களும் வந்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ 5 ஓட்டு போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு ஓட்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கமுர்தினிக்கு ஒரு ஓட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியானாக்கு ஒன்று. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு போயிடுச்சு, மிச்சம் 2 ஓட்டு தான் இருக்குது. இந்த 2 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று கானா வேணுத்துக்கு போயிடுச்சு, ஃபைனல் ஓட்டு வந்து எஃப்ஜே போடணும். ஸோ இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கு போட்டால் வியானா ஜெயிலுக்கு வரணும், இந்த இடத்துல கானா வேணுத்துக்கு போட்டால் கானா வேணுத்து ஜெயிலுக்கு வரணும். ஸோ அப்படின்னும் போது அங்கே வந்து வியானாக்கு அவர் போடாமல் கானா வேணுத்துக்கு போட்டாப்பில் கானா வேணுத்தை ஸ்கெட்ச் போட்டு தூக்கின்னு போயிட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல கானா வேணுத்து ஒன்றுமே பண்ணலையா, பெஸ்ட்டாக அதாவது எப்படி சொல்கிறது ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் தெரியும். ஏன்னா இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக கானா வேணுத்து எங்கேயும் தெரியல, ஆனால் நல்லா தான் பண்ண. அதாவது எப்படி சொல்றது ஒஸ்ட்டு சில பேர் இருக்காங்க, திவ்யா ஒன்றுமே பண்ணல. ஸோ திவ்யாலாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. திவ்யாக்கெல்லாம் ஒஸ்ட்டு கொடுத்துருக்கலாம், ஆல்ரெடி ஒரு ஓட்டு வந்தது. ஸோ இது 2வது ஓட்டும் திவ்யாவுக்கு போட்டுருக்கலாம். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை போட்டார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வியானா ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஏதோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தது, கன்றாவே பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அந்த டாஸ்க்கை ஏதோ ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டே இருந்ததுல, சும்மா இல்லை இங்கே சும்மா இருந்தவங்கள தான் தூக்கணும். ஆக்சுவலாக கான்செப்ட் இங்கே புரிஞ்சிக்க மாட்டானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் மக்களுக்கு வந்து எப்படி சொல்ல ஏதோ ஒரு இதுவுமே கிரியேட் பண்ணாமல் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்காங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை தூக்கணும். வியானா பண்ணது மக்களுக்கு பிடிக்கல, ஆப்வியஸாக பிடிக்கல, மக்கள் எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க, இன்னொரு விஷயம். ஆனால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸோ இங்கே ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது என்ன பொறுத்து திவ்யா ஒன்றுமே பண்ணாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் திவ்யா சொல்லியிருக்கலாம், பட் கானா வினோத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் போட ஸ்கெட்ச் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வியானா எஃப்ஜே வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். சரி 2 பேரும் மாற்றி மணியை கோருங்க உட்காந்து நாள் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனால் கானா வினோத்து உள்ள வந்து மாட்டு வருன்னு தெரியல. அவரே பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறாரு, பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் வியானா விடவா நான் ஒஸ்ட்டாக பண்ணேன், எனிவேஸ் என்னை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டானுங்க உள்ள அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லுது வசமாக வந்து ஒரு சூழ்ச்சியில் சிக்கிட்டாரு. அப்படி ஏன்னா கனி தான் ஓட்ட போட்டது. கனி போட்டதுக்கு ரீசன் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் வந்து நல்லா ஃபன் பண்ணுவார், ஆனால் இப்போ ஃபன் பண்ணல அப்படின்னு. அப்போ வந்து வாட்டர் மெலன் இருந்தாருங்க ராஜாங்க டாஸ்கில், யாரை கலாச்சாரு? வாட்டர் மெலனை கலாச்சாரு. இப்போ வந்து உங்களை யாராவது கலாய்க்க சொல்லுங்களேன், கலாச்சாரம்னு வச்சுக்கோங்க கீஞ்சிருவாங்க டவுசரு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரை கலாச்சாரம் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. திவாகர் மாதிரி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மீன்ஸ் திவாகர் வந்து அது ஒரு தனி பீஸ், அந்த பீஸ் எவ்வளோனா ஓட்டலாம். இங்கே வேற ஏதாவது கலாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய கேஸாக மாற்றிடுவாங்க. அதனால தான் அவர் அடங்கியிருக்காரு. இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களும் பெருசாக அவரால் கவுண்டர் போட முடியாது. ஏன்னா அவர் யார மேலே கவுண்டர் போட்டால் ஒன்னே அஃபண்ட் ஆகிடுவாங்க, அஃபண்ட் ஆகி அது பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. அதனால தான் அவர் அடக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கனி வந்து தேவையில்லாமல் ட்ராக்கை வந்து கானா வினோத் மேலே திருப்பினதே அவங்க தான். திருப்பி விட்டு போயிட்டாங்க, இவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்தது? அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய பேரோட எஃபோர்ட் வந்து மதிக்கப்படல, நிறைய பேரோட வன்மத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. ஓவராலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.